ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு ஸோ நம்ம பார்த்தோம் மார்ச் 12 அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டேவா? வேர்ல்டு கிட்னி டே. ஸோ வேர்ல்டு கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடாது, உலக சிறுநீரக நாள். அப்ப சிறுநீரகம் அப்படிங்கறதோட அழகு யூனிட் நெப்ரான். யூனிட் என்னங்க? நெப்ரான் அப்படிங்கறத பார்த்தோம். நெப்ரான் அப்படிங்கிறது a doctor deals with kidneys, nephrologist. என்னங்க? நெப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறது. சோ ரெண்டு சைடுல இருக்குமா? அப்டமன்ல ரெண்டு சைடு இருக்கும். என்ன என்ன வடிவத்துல இருக்கும்? அவரை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்ச் 12 அப்படிங்கிறது தண்டி யாத்திரா தொடங்குறனால. சோ தண்டி யாத்திரா அப்படிங்கிறது சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்குச்சா? தண்டிங்கிற இடத்துல முடிஞ்சா? சோ இது சால்ட் சத்தியாகிரகாவா? 1930யா? 1930 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உப்பின் மீது பிரிட்டிஷார் வரி வச்சான். உப்பு மீது வரி வச்சான். சோ அந்த உப்பு காய்ச்சறது நாங்களே காய்ச்சிக்கிறோம்ப்பா, நாங்களே காய்ச்சிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ 1930 அப்படிங்கிறது இந்த சால்ட் சத்தியாகிரகா இட் இஸ் நாட் ஒன்லி இன் குஜராத். இட் இஸ் நாட் ஒன்லி இன் குஜராத். இது வந்து வேர்ல்டு வைட், நம்ம இந்தியா வைட் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுல பர்டிகுலரா எழுதி வச்சுங்க. தமிழ்நாடு அப்படின்னு கேட்டா திருச்சியில இருந்து வேதாரண்யம். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருச்சியில இருந்து வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு ராஜாஜி தலைமை தாங்கினாங்க. அதே சேம் இயர் 1930ல. சோ 1930 1930 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ ரொம்ப முக்கியமானது யாருப்பா? ராஜாஜி. சோ எங்க இருந்து எங்க வரைக்கும்? திருச்சியில இருந்து வேதாரண்யம் வர அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா, சோ கேலப்பன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. கேரளா கேலப்பன். சோ கேரளா அப்படிங்கறதுல கேலப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அத பிரசைட் ஓவர், அவர் தலைமை தாங்கினாரு. அவருடைய பிரசிடென்சில நடந்துச்சு அப்படிங்கிற பாக்குறோம். அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஊர்ல இது யாருடைய தலைமையில் நடந்துச்சு? டி பிரகாசம். ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திரா கேசரி டி பிரகாசம். டீச்சிங்ல நிறைய வேல்யூஸ் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அழுத்தம் இருக்கு, சரியா, நிறுத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் விஷயங்கள் பேசுறது இருக்கு. அதுக்கப்புறம் தொய்ந்து போனவரை மோட்டிவேட் பண்றது இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருடைய கண்களையும் பார்த்து பாடம் நடத்துறது இருக்கு. அதுக்கப்புறம் போர்டுல ஹேண்ட்லிங் இருக்கு, எப்படி எழுதுறோன்றது இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள ரீச் பண்றோமான்றது இருக்கு. தொய்ந்து போனவங்கள மோட்டிவேட் பண்றது இருக்கு. இது எல்லாம் இன்க்ளூட் ஆனதா டீச்சிங். தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றது டீச்சிங் இல்ல. பேசுற புரியுதா? தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றதுங்கிறது டீச்சிங்ல. இப்ப நான் நிறுத்தினேன் பாருங்க, இது கூட ஒரு குவாலிட்டி. அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒருத்தர் பாடம் நடத்தும் போது அவர் எப்படி அப்சர்வ் பண்றாரு, எப்படி மோட்டிவேட் பண்றாரு, எப்படி கூடுதல் விஷயங்கள் பேசுறாரு, எப்படி பாடத்தை அறிமுகப்படுத்துறாரு, பாடத்தை எப்படி முடிக்கிறாரு, எப்படி நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுறாரு, எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு இன்டியூஸ் பண்றாரு. இது எல்லாமே யூ ஹாவ் டு அப்சர்வ். அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்வியூ மெத்தட் அப்படிங்கறதுல அப்சர்வேஷன் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உற்றுநோக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அப்ப 1930ல ஆந்திர பிரதேசத்துல யாரு? டி பிரகாசம். தமிழ்நாட்டுல யாரு? ராஜாஜி. கேரளாவில யாரு? கேலப்பன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே நார்த் இந்தியால இங்க எல்லாமே கடல் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொன்ன ஆந்திரால கடல் இருக்கு இருக்குல்ல, கேரளாவில கடல் இருக்குல்ல, சரி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்குல்ல, இருக்கு. ஆனா நார்த் இந்தியால யாருங்க? நார்த் இந்தியா, வட இந்தியாவில யாரு அப்படின்னா கான் அப்துல் கபார் கான். யா, பிரான்டியர் காந்தி. அதனாலதான் அங்க கடலே இல்லைனாலும் அங்கேயும் இந்த சால்ட் சத்தியாகிரகாவை எடுத்துட்டு போனாங்க. கான் அப்துல் கபார் கான். அப்ப கான் அப்துல் கபார் கான் he is also known as frontier காந்தி, எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு போறாங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்தை பல்வேறு மாநிலங்கள்ல தலைமையேற்று நடத்துறாங்க. அப்ப அங்க தண்டியில போய் முடிக்கிறவர் யாரு? காந்திஜி. எங்க ஆரம்பிச்சாரு? சபர்மதி ஆசிரமம் அப்படிங்கிறது. சபர்மதி ஆசிரமம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு? 1915. ஏன்னா காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 1915 ரீச் ஆகுறாரு. காந்திஜி 1915 இருந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்து ரீச் ஆகுறாரு. அப்படி ரீச் ஆன உடனே அவர் ஆரம்பிச்சது சபர்மதி ஆசிரமம் குஜராத்ல. சபர்மதி ஆசிரமம், இந்த வார்தா கல்வி சிஸ்டம் 1937ல. இதெல்லாம் அவரோட பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1930 வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸா? எக்கனாமிக் சென்ஸ்ல வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதோட வந்து புளூட்டோ அப்படிங்கிற கோல் 1930ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சா? ஜியோகிராபி சென்ஸ்ல, ஜியோகிராபில 1930 அப்படிங்கிறது புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோல் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்குதான். புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோல் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்குதான். கிளேடே டம்பக்கா இப்ப அது கோல் அந்தஸ்து இழந்துருச்சா? சோ அது 2006
ஆகஸ்ட் 24 ஆகஸ்ட் 24 ஆகஸ்ட் 24 2006 அப்படிங்கிறது தன்னோட ஆக்சிஸ்ல இருந்து அது விலகுனதுனால இப்போ அது வந்து டுவா பிளானட்ல இருக்கு. டுவா பிளானட் குள்ளக்கோள்கள் வரிசையில் இருக்கு. எங்க இருக்கு? குள்ளக்கோள்கள் வரிசையில இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப இட் வாஸ் ஒரிஜினலி 9 நவ இட் இஸ் 8 ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி 19 30 தானே. சோ அதுக்கப்புறம் பிஃபா வேர்ல்டு கப் ஸ்போர்ட்ஸ்ல பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரன்னர் யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்க சாம்பியன் அர்ஜென்டினா. ஃபர்ஸ்ட் ரன்னர். வின்னர் வந்து பாத்தீங்கன்னா உருகுவே. சோ வின்னர் அப்படிங்கிறது உருகுவே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 1930ல ஃபர்ஸ்ட் பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிற இது கால்பந்து நடந்த போது ஃபர்ஸ்ட் வின்னர் அப்படிங்கிறது உருகுவே, ரன்னர் அப்படிங்கிறது அர்ஜென்டினா. லாஸ்ட் ரன்னர் யார் இப்ப கடைசியா இருக்கிறது? பிரான்ஸா? ரன்னர் கேட்டனா? ரன்னர் வந்து பிரான்ஸ். வின்னர் யாரு? அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவோட கேப்டன் யாரு? லயனல் மெஸ்ஸி. லயனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு மார்ச் 12ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஒன்னு கிட்னி, வேர்ல்டு கிட்னி டே எப்படி பார்த்திருக்கோம். 2 மார்ச் 12ல சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறது தொடங்குறது. வேற எதுவும் இருக்கா? எழுதி வச்சுங்க. சிஐஎஸ்எஃப் இல்ல டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க. இதை ஓயாம சிஐஎஸ்எஃப் ஏற்கனவே இந்த மாசத்துல ஏதோ ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ரைட், மறந்துடாத கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மார்ச் 10 அதோட விட்டுறணும். சரியா? ஓகே, வேற எதுவும் இருக்கா? மார்ச் 12. ஓகே, குட். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு உண்டானதுல. சோ எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் இருக்குது. சோ உலக நாடுகள் எல்லாம் எதற்காக ஸ்தம்பிச்சு போய் இருக்குது தம்பி? வரப்போறோம் வரோம். இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்ப தம்பி அண்ணாமலை இதை க்ளோஸ் பண்ணிடுப்பா. நான் இதை ஷேர் பண்ணிருக்கேன். இதை ஷேர் பண்ணிருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணுங்க பாப்போம். எழுதி வச்சுங்கப்பா. எஸ்மா சட்டம் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்மா எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அத்தியாவசிய தம்பி இன்னொரு இதை எடுக்கணுமே அதுல. ஏன்னா அதுல கூட ஓபன் பண்ணி பாருங்க. அதுல கூட இருக்கும். நம்ம டைரக்டா கூட பார்ப்போம். இல்ல வேண்டாம், அதுல எடுக்க வேண்டாம். இதுல இன்னொன்னு இருக்கும் இல்லையா? டெலிகிராம், இந்த பழைய டெலிகிராம் காணும். ரெண்டு டெலிகிராம் இருக்கும். ஓகே, இதுலதான் பார்க்கணும். எஸ்மானா எழுதி வச்சுங்க. எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், தட் இஸ் கால்டு எஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்மா எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற யாராவது இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வச்சாங்கன்னா, ஆர்டிபிஷியல் ஸ்கார்சிட்டி மாதிரி உருவாக்கி வச்சாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது ஒவ்வொரு பெட்ரோல் பல்க்கும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் வந்து மினிமம் 25 அப்படிங்கறது நிக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஆர்டிபிஷியலா உருவாக்குற நம்ம கிட்ட இருக்கு, இப்போதைக்கு இருக்கு, பிரச்சனை இல்ல, ஆனாலும் போட்டு வச்சுக்குவோம். அந்த ஒரு மக்கள் வந்து ஒரு பீதி அடைகிறாங்க. மக்கள் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து வெஸ்ட் ஏஷியாவா, அந்த வந்து மத்திய கிழக்கு நாடுகளா. சோ அந்த இடத்துல ஈரான் அப்படிங்கிற தாக்குதல, ஈரான் வந்து ஹோமோஸ்ங்கிற ஸ்டேட் அடைச்சிச்சா, அதுதான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆகிற இடமா. நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்கு. அது அமெரிக்கா வேடிக்கை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. புரியுதா சொல்றது? இதான் சொல்றது, எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடந்தா அது ஏதோ இன்னொரு நாட்டு தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம நாட்டு இருக்க முடியும். நம்ம இங்க வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து முழுக்க நம்ம இந்தியா பத்தியே பேசிட்டு இருப்போம், நம்ம தமிழ்நாட்டை பத்தியே பேசிட்டு இருப்போம் நினைச்சோம்னா இது சாத்தியம் அல்ல. இன்னைக்கு எல்லாருமே இன்டர் டிபெண்டன்ட். வேர்ல்டு அப்படிங்கிறது இன்டர் டிபெண்டன்ட், ஒன்று சார்ந்துதான் இருக்க முடியும். we should not be separated. அப்படிதானே? எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வளங்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத போது இங்க வந்து இயற்கை வளங்கள் அப்படிங்கறது நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கங்க வச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எவ்வளவு லேட் ஆகுது? நெட்டு இதுலதான் இணைச்சிருக்கீங்களா? கீழே உள்ள ஒய்ஃபை அப்படிங்கறதுல ஒய்ஃபை வந்து கீழே உள்ள ஒய்ஃபைல இருக்கா, மேல உள்ள ஒய்ஃபைல இருக்கா? அம்மா ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கிளியரா இருக்கா? கீழே உள்ள ஒய்ஃபை தான் இணைஞ்சிருக்கு இன்ன வரைக்கும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. லேட் ஆகுது பாருங்களேன். நான் பேசுறது இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் ஆகுதா, லேட் ஆகுதாப்பா? நல்லா பேசுமா, என்ன ரகசியம் பேசுற மாதிரி பேசுறீங்க? யாருப்பா பேசுனா கடைசியா? மத்தவங்க பேசுங்க. கிளாஸ்ல இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சா?
எஸ் சார் கேக்குது சார். கேக்குது இல்ல கேக்கும் கிளியரா கேக்குதா? எஸ் சார் கிளியர் சார். உங்களுக்கு ஒரு கிளாஸ் சரி, உங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு கிளாஸ் எடுக்கணும் சரியா? ஏதாவது பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஹேவ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தம்பி படிச்சிருக்கா, MBA படிச்சிருக்கியாப்பா? நிர்வாகம் அப்படிங்கறதுல நிறைய விஷயம் இருக்குங்க. அது எந்த ஒரு சர்வீஸ் செக்டர்ல இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பப்ளிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் ஆனாலும் சரி. நேற்றுக்கெல்லாம் நம்ம வந்து மார்க் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது, சார் ஐ டோன்ட் நோ சார் அப்படி சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் அண்ட் இம்பொலைட் அது ரெஸ்பான்ஸுங்க. அது இம்பொலைட் ரெஸ்பான்ஸ். எனக்கு தெரியாது போ. அது லிட்டரரியா மீனிங் என்ன தெரியுமா? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது போ, வேலையை பார், அந்த மாதிரி மைண்ட் செட். இதுவே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹாவ் நோ ஐடியா சார், ஐ ஹாவ் நோ ஐடியா சார், இட் இஸ் பொலைட் ரெக்வஸ்ட். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே, இப்போ நீங்க வந்து ஒரு புதுசுங்க, நீங்க ஊருக்கு புதுசு. இப்போ நீங்க ஒரு இடத்த கேட்குறீங்க. ஸோ கேன் யூ டெல் மீ, சரியா? கேன் யூ டெல் மீ தட் பிளேஸ்? கேன் யூனா முடியுமா முடியாதா? வேற அழைப்பாரு அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் டெல் மீ, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ, இட் இஸ் அ பொலைட் ரெக்வஸ்ட். அப்ப பேசும்போது கேக்குதா? என்ன சொல்லுங்க. இருக்கேன், பேசுற புரியுதா? ஒரு மிகப்பெரிய பள்ளியில ஒரு ஆசிரியையா இருக்கிறாங்க, பேசுறாங்க. இருக்கீங்களாமா? இருக்கேன். யார்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டியூட்டர்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட. கேக்குதாப்பா? கேக்குது. நான் ஒரு விஷயத்துல கேட்டுப்பேன், கிளியரா இருக்காமா அப்படின்னா கேக்குதுன்னு சொல்லக்கூடாது, கிளியரா இருக்கு சார், போத் ஆர் கிளியர் சார். ஸோ வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யுவர் சைட். பேசுற புரியுதா? இதெல்லாம் அந்த மாதிரி எத்திக்ஸ். இந்த ஹஸ்கியா பேசுறது, இந்த மெதுவா பேசுறது, எனர்ஜெட்டிக்கா. இந்த நேற்று கூட கிளாஸ் எடுத்து முடிச்ச போது நான் தான் கொஞ்சம் சத்தமா பேசுறனோ, கைவழி சொன்னீங்களப்பா, நான் தான் கொஞ்சம் சத்தமா பேசணும். சத்தமா பேசுறது அது இட் இஸ் அன் ஆர்ட், இட் இஸ் அ பவர். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 4 பேர் 5 பேர் பேனல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண் ஐசைட் இருக்கணும், கண்ணை பார்த்து பேசணும். 4 பேர் இங்க இருந்தவங்க வச்சாங்கன்னா இங்க பாக்கணும், இங்க இருக்கவங்க கேட்டாங்கன்னா இங்க பாக்கணும், அங்க ஒருத்தர் கேட்டா அங்க பாக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நிக்கணும். யா ப்ளீஸ் மே கமின் சார், எஸ் கமின் அப்படி சொல்லிட்டு அங்க போனோம்னு சேர இழுத்துட்டு இருக்க கூடாது. அப்படியே கொண்டு வர சர்டிபிகேட்லாம் அப்படியே போய் தூக்கி எரிஞ்சிட்டு சார் ஒரு நிமிஷம் ஃபேன்ல பறந்துகிட்டு இருக்குன்னு அவங்க மூஞ்சிலாம் ஒட்டக்கூடாது. அந்த இடத்துல மெதுவா போய் நிக்கணும், அந்த இடத்துல போய் நிக்கணும். நின்னுட்டு ஓகே டேக் அ சீட் அப்படின்னு சொன்னா நம்ம உட்காரணும். டேக் அ சீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமைதியா இருக்கணும். அப்போ கேட்கும்போது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு 2-3 தகவல் அவங்க எதிர்பார்க்கக்கூடியதை அப்படி சொல்லணும். இப்ப நான் சொல்லிட்டேன், ஆர் யூ கயல்விழி? எஸ் சார். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லும் போது ஐ ஆம் கயல்விழின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தான் கயல்விழின்னு சொல்லிட்டாருல, என்ன மறுபடியும் ஐ ஆம் கயல்விழி, அவரே சொல்லி ஆரம்பிச்சுங்க. சோ ஆர் யூ கயல்விழி, ஆர் யூ ஃப்ரம் காரைக்குடி? எஸ் சார் அப்படி சொல்லிட்டீங்க. மறுபடியும் ஐ ஆம் கயல்விழி, ஐ ஆம் கமிங் ஃப்ரம் காரைக்குடி. சோ யூ நீட் நாட் சே. பேசுற புரியுதா? So these are the techniques. These are the techniques we have to follow at the time of interview. அதே போல both English and Tamil. அவங்களே கேட்டுருவாங்க. So what medium are you going to opt? Is it English or Tamil? Sir, if I speak in English, it will reach your mind, sir. But if I speak in Tamil, it will reach your heart, sir. So I am going to opt my mother language, Tamil, sir. Shall I take, sir? Yes, you can proceed. Okay, fine, sir. பேசுற புரியுதா? இது வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூலயே நீங்க மஸ்ட், நீங்க ஐஏஎஸ் ஆபீசராக போறீங்க, நீங்க இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லி ஆகணுங்கிறது கட்டாயம் இல்ல. அங்க தேவை கம்யூனிகேஷன். அங்க தேவை என்ன? கம்யூனிகேஷன். ஹவு டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ், ஹவு டு இன்டராக்ட் வித் அதர்ஸ். இங்கிலீஷ்ல ஃபீல் அவுட்டா தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. இட் இஸ் அ ஒன்லி லாங்குவேஜ், இட் இஸ் நாட் அ நாலேஜ். இங்கிலீஷ்ங்கிறது நாலேஜ் கிடையாது. பேசுற புரியுதா? ஆனாலும் அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஒன்லி 26 லெட்டர்ஸ். இங்கிலீஷ்ங்கிறது ஒன்லி 26 லெட்டர்ஸ். நம்ம 247 எழுத்து. தமிழ் வந்து 247 எழுத்து. உலகில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லயே நம்ம எழுத்து தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். 247 எழுத்து. அவன் வெறும் 26 எழுத்து. அப்ப எது கடினம் பேசுறது? தமிழ் பேசுறதா கடினம். அப்படிங்கிற போது நீங்க பயப்படக்கூடாது. சோ அதே மாதிரி இந்த மொராலிட்டி மிஸ் ஆகக்கூடாது.
நம்முடைய ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், நம்முடைய பேச்சா இருக்கட்டும், நம்ம கலந்துக்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு கிளாஸுக்குள்ள உள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பேசாதீங்கப்பா அந்த வேர்டு வரக்கூடாதுங்க. நான் கூட சமீபத்தில் ஒரு 1000 பேர் 1500 பேர் கலந்து கொண்ட பேச்சு போட்டியில நான் பேசுறேன். பேச்சு போட்டிங்கிறேன், சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி அந்த அந்த கல்லூரியினுடைய சேர்மன் பேசுறாரு, இங்கிட்டும் போறாங்க, இங்கிட்டு நகர்றாங்க, சலசலன்னு பேசுறாங்க. அப்படியே அவரும் கண்டினியூவா பேசிட்டே இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன், மூவிங் ஆகிறவங்கள உட்காந்துருங்கன்ட்டு, இந்த சவுண்ட் கொடுக்கறவங்கள நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இது ஒரு அச்சீவர்ஸ் மீட், இட் இஸ் நாட் அ ஆனுவல் டே. ஆடுவாங்க பாடுவாங்க அங்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க, சவுண்டு சலசலன்னு கேட்கும் இல்ல. இது அச்சீவர்ஸ் மீட். ஸோ ஒரு அச்சீவரை கூப்பிட்டு பேச விடுறாங்க. நான் இது வரைக்கும் நான் பேச மாட்டேன், கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதுவே ஒரு ஆடிட்டோரியமா இருந்துச்சுன்னு சொன்னா நான் அவங்களை கட்டுப்படுத்திடுவேன். இந்த வார்த்தை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஓப்பன் ஹால்ல நடந்துச்சு. அப்ப அங்கன்ற போது இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பப்ளிக் ஒரேட்டர் ஆர் பப்ளிக் ஸ்பீக்கர் அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம கட்டுக்குள்ள வச்சிடணும். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாவே நம்ம கட்டுக்குள்ள வச்சிடணும். நம்ம பேசுறது கண்டென்ட் புரியுதா? நம்ம கதையா பேசல, இல்ல ஒரு நாடகத்துல பேசல, அல்லது ஒரு பட்டிமன்றத்துல பேசல, இல்ல ஜோக் அடிக்கல, இல்ல அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு கலவுக்கு லாங்குவேஜ்ல பேசல. நம்ம பேச போறது அகடமிக் ஸ்பீச், புரியுதா? அகடமிக் ஸ்பீச். அப்ப அந்த இடத்துல நம்ம நம்முடைய கட்டுப்பாடுகள் வச்சிடணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ நல்லா படிங்க. ஸோ உங்க எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் வேல்யூஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் எத்திக்ஸ் இதெல்லாம் நல்லா கத்துக்குங்க. ஸோ நம்ம சொன்னதா முதல் இன்னைக்கு இருக்கக்கூடியது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அச்சம் வேண்டாம். பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில நேற்றைய என்டிஏ என்னப்பா மணிகண்டன், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்காங்களா? ஏடிஎம்கேயோட கூட்டணி அமைச்சிருக்காங்களா? ரைட். அப்ப சமையல் எரிவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்பிஜி அப்படிங்கிற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நேத்திக்கு நான் சொன்னேன் எல்பிஜி அப்படிங்கிறது யாரோட காம்பினேஷன்? புரோபேன் அண்ட் பியூட்டேன் அதோட காம்பினேஷன் தான் எல்பிஜி. எல்பிஜி கேஸ் இஸ் யூஸ்டு டு குக்கிங் கேஸ் அப்படின்னு சொல்றோம் எல்பிஜி. அப்ப சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. சிலிண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதுக்களை தடுக்க வேண்டும், மாநிலங்களிடம் மத்திய அரசு வலியுறுத்தல். சிலிண்டரை பதுக்க கூடாது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிபிஷியல் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கார்சிட்டியை உருவாக்குவாங்க, செயற்கை முறையிலான ஒரு பற்றாக்குறை. எதற்காக அப்படின்னு சொன்னா, இன்ஃபிளேஷன் உண்டாக்கணும், அந்த பொருளோட விலையை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சோ அது இருந்துச்சுன்னா எஸ்மா ஆக்ட் பாயும். என்ன ஆக்ட்? எஸ்மா ஆக்ட். சோ வாட் இஸ் எஸ்மா? எசென்சியல் சர்வீஸ் எஸ்மா, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். சரியா? எசென்சியல் சர்வீஸ் அதான் சொல்றது, அத்தியாவசிய சேவைகள், அத்தியாவசிய பொருட்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எசென்சியல் கமாடிட்டி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கூட சொல்லலாம். தப்புல பேசுற புரியுதா? அந்த மாதிரி கூட சொல்லலாம். சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, இந்தியாவை நோக்கி வந்த கப்பல் மீது ஈரான் தாக்குதல் சொன்னமா? 2 இந்தியர்கள் உயிரிழப்பு சொன்னமா? ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெக்ரான் சொன்னமா? கிருஷ்ணன், டெக்ரான். எல்லா அண்ணன் அக்காலாம் பாரு, எல்லாருமே வாய திறந்து சொல்றாங்க பாரு. நம்ம மட்டும் இந்த வடிவேல் இருப்பார்ல, தள்ளுன்னு சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது. நம்மளும் இடையில தள்ளணும். நம்ம தானே, நம்மளும் இடையில தள்ளணும், பேசணும், வாய திறந்து பேசணும். மறுபடியும் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம். என்னப்பா கிருஷ்ணன், கேட்டதான் சொல்லுவியா? வரமாட்டீதா? பழக்கப்படுத்திடலாம். அப்பதான் நீ அடுத்த முறை சொல்லும் போது ஈஸியா சொல்லிடலாம். டெக்ரான் தானே? டெக்ரானா டெக்ராவா? டெக்ரான் அப்படிங்கிறது யார்? இப்ப ரீசெண்டா அந்த பவர்ஃபுல் போஸ்டுக்கு வந்தார், முஸ்தபா கமேனி. He is the son of Abdullah Ali Khamenei. He was killed by இஸ்ரேல் and அமெரிக்கன்ஸ் கூட்டுப்படை. இஸ்ரேல் and அமெரிக்காவோட கூட்டுப்படை மூலமாக அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது. Who is at present president of Iran? மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஈரான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அவசர கால இருப்பை வெளியிட்டு அந்த IAEA அப்படிங்கறது பரிந்துரை அப்படி சொல்லியிருக்காங்க. ஜம்மு துப்பாக்கி சூட்டில் உயிர் தப்பினார் பரூக் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சருங்க. முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவருடைய அப்பா தான். ஜம்முவில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாடு, இவர் தான் அப்பா, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரோட அப்பா பரூக் அப்துல்லா. இவருடைய என்னாச்சுமா? தாயிர் சிறந்த கோயிலும் இல்லையா?
உமர் அப்துல்லா. சோ பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா ஞாபகம் வச்சுங்க. பரூக் அப்துல்லாவோட பையன் தான் உமர் அப்துல்லா. இவங்க ரெண்டு பேருமே தேசிய மாநாடு கட்சி, காங்கிரசினுடைய தேசிய மாநாடு கட்சி. இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. மக்களவை தலைவருக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் தோல்வி. ஏன்னா 100 பேர் தான் இருப்பாங்க எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது. 100-150 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க. மொத்தம் 543 பேரா? லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லாவா? அவர் ராஜஸ்தான் கோட்டால தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? ராஜஸ்தான் கோட்டா. இதுவரை 4 பேர் மீது வந்திருக்கா? ஆல்ரெடி 3 பேர் மீது வந்திருக்கா? முதல்ல வந்து ஜிவி மாவலாங்கரா? ஜிவி மாவலாங்கர் அப்படிங்கிறது ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் மீது கொண்டு வந்து 94C 94C என்ற அடிப்படையில் அவங்களை கொண்டு வரலாமா என்ன? கொண்டு வந்திருக்கலாம். அப்ப தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது. விறகு மின்னடுப்புக்கு மாறும் உணவகங்கள். சரியா? எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா COVID-19 அப்படிங்கறது வந்த போது எல்லாருமே இயற்கை உணவுக்கு மாறினாங்களோ, நம்ம தானே எல்லாருமே என்ன உணவுக்கு மாறினாங்க? இயற்கை உணவுக்கு மாறினாங்க. சாணம் தெளிச்சாங்க, அப்புறம் வந்து மஞ்சள் அப்படி இப்படின்னு நிறைய வச்சாங்க. சில நம்முடைய முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாம் ஏதாவது வச்சு தட்டுங்கன்னாங்க, விளக்கு ஏத்துங்கன்னாங்க. அவதானே கோவிட் வைரஸுக்கு தெரியுமில்ல, பாவம், ஐயோ இவ்வளவு பேர் விளக்கு ஏத்துறாங்க, நம்ம போய் இருட்டுல போய் ஒளிஞ்சுக்கிருவோம். இவ்வளவு பேர் வந்து ஏதோ பெல் அடிக்கிறாங்க, ஐயோ எனக்கு காதை பத்திட்டு எங்கேயாவது ஓடி போயிடும் வைரஸ் நினைக்குமா? அந்த வைரஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ல போகும். சயின்ஸ் அடிப்படையில் பார்த்தா அப்படிதானே, ஒரு ஆன்டிபயோட்டிக்ல போகும், சம்திங் ஒரு மெடிசன்ல போகும். அது எப்படி தட்டுனா போகும், எப்படி பார்த்தா அது பிரபஞ்சம் கேக்குது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இது பண்றாங்க, வைக்கிறாங்க. சோ பிறகு மின் அடுப்புக்கு மாறும் உணவகங்கள் அப்படி சொல்லி மாறுறாங்க. பழையதுக்கு திரும்புறாங்க. ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாறும் கல்லூரிகள். ஷியூர், ஆமா தானே? ஆமா. அப்புறம் பெட்ரோல் அப்படிங்கிறது தட்டுப்பாடு வருது, மற்ற காரியங்கள் வருது, பஸ் அப்படின்னு பிரச்சனை வருது, நிறைய வரும்போது என்னவாகும்? இதே தானே COVID-19 இருந்துச்சு. COVID-19 இதே தான் இருந்துச்சு. சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு, LPG கேஸ் சிலிண்டர், உருளைனா சிலிண்டர் அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி நம்ம கூடுதலா பார்ப்போம். இதை பத்தி நான் மறுபடியும் உங்களை பண்ண விரும்பல. வங்கி மலரிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் எழுதுங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் வரும். So if you are watching, so computer science aspirant or information technology aspirant for additional purpose exams, these questions will be asked. You can expect this question. What is digital arrest? Have you heard about it? நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? டிஜிட்டல் அரெஸ்ட் இட் இஸ் a scam அப்படிங்கிறது. சோ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நான் வங்கியில இருந்து பேசுறேன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க இல்ல சம்திங் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பேசுற புரியுதா? சம்திங் அந்த OTP கேட்பாங்க, பிளஸ் இந்த மாதிரி வருவாங்க. நீங்க இவ்வளவு அமௌண்ட் அனுப்புங்க, இல்லைன்னா உங்களுக்கு CBI ரைடு வரும், NIA வரும், இல்ல உங்க லோக்கல் போலீஸே பிடிப்பாங்க வைப்பாங்க. நம்ம எதுவும் ஆகக்கூடாது, நர்வஸ் ஆகவே கூடாது. அப்படியா வரட்டும் என்ன வந்து நேரா கை சொல்லிட்டு உங்க அட்ரஸே கொடுக்கணும். இந்த வாடான்னு சொல்லுவார்ல வடிவேலு, வந்து பாடுறா அவன் வந்துருவா, தெருவுக்கு வந்துருவா. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா வந்து நிக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க தாராளமா உங்க மேல என்னமோ சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இருந்தாதான் சொல்லுமா, வழியில பயம் இல்லையா? மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கங்க. சோ ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சர்வதேச ரயில் பெட்டி கண்காட்சி சென்னையில் இன்று தொடக்கம். ரயில் பெட்டி எழுதி வச்சுங்க. ரயில் பெட்டி அப்படின்னாவே பெரம்பூர் ICF சொல்லுவோம், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் அவர்கள் பெரம்பலூர் அப்படிங்கிற தொகுதியில தான் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதாக தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ICF அங்கதான் இருக்கு, இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி, அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலை. ரயில் பெட்டி அப்படிங்கிற தொழிற்சாலை. சோ இதுல கண்காட்சி நடக்குதான், சென்னையில நடக்குதான். 7 நாடுகள் இதுல பங்கேற்குதான். 7 நாடுகள் எங்க பங்கேற்குது? சென்னை பெரம்பூர்ல தான். எஸ், சென்னை பெரம்பூர் ICF. இது எந்த வருஷம் சார் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய காமராஜர் பீரியட்ல தான் தொடங்கப்பட்டது, 55ல. ICF அப்படிங்கிறது வந்து நம்முடைய காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது, காமராஜர் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். 1954 இருந்து 1963 வரை, 1954 இருந்து 1963 வரை இருந்தார். எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 9 ஆண்டுகள் இருந்தார். 3 முறை இருந்தார். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். 1955 அவருடைய பீரியட்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா 80,000வது ரயில் பெட்டியை தயாரிச்சு சாதனை படைச்சிருக்குதா நம்முடைய பெரம்பூர்.
80,000 ரயில் பெட்டிகள் செஞ்சிருக்கிறாங்களாம். 80,000 அப்படிங்கிறது நேத்திக்கு ஒரு சாதனை நடந்துச்சு இல்லையா? 147 இறக்கை. எதோட இறக்கை? விண்டு மில்ஸுக்கு தேவையானது ஒரே கப்பல் எடுத்து வந்தாங்களா? ஒரே கப்பல் எடுத்துட்டு வந்தாங்க. அது உலக சாதனையாக இருந்தது. தூத்துக்குடி தூத்துக்குடி அந்த மகரோட வஉசி துறைமுகம். அதே மாதிரி இவங்க 80,000 ரயில் பெட்டியை தயாரித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. சோ ஐசிஎஃப் அப்படிங்கிறது சர்வதேச அளவிலான அந்த இது நடக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 120 அரங்குகள் அப்படிங்கறது வச்சிருக்காங்களா. மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குதான். 12 to 14 3 நாட்கள் நடக்குது. சோ ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பெரம்பூர் அப்படிங்கிறதுனாவே நீங்க ஐசிஎஃப் இன்டகிரேட் கோச் ஃபேக்டரியா ஆரம்பிச்சது 1955. சோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ன்றது 1955. அதே மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ன்றது 1955. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா 56. சரியா? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 56. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம நியூஸ்ல பாக்குறது புதிய நகர்ப்புற குடியிருப்புகள் முதல்வர் திறந்து வைத்தார் அப்படி சொல்றோம். ராஜ்குமார் the who is at present urban development minister of Tamil Nadu. அவர் ரூரல் KN நேரு அவர்கள் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஐபிஎஸ் ஆகும். சரியா? ஊரக வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இவர் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு? நேரு அவர்கள். அருகாமையில இருந்து கைதட்டணும் அவரு. சோ அதுல ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது திறந்து வச்சிருக்காங்க. அறிவியல் பாடங்களை ஊக்குவித்த 6 பள்ளி ஆசிரியர்களுக்கு IIT விருது எழுதி வச்சுங்க. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை IIT அப்படிங்கறத தொடர்ந்து 6 வருஷமாக முதலிடத்துல இருக்கு இந்தியாவில். IIT அறிவியல் பாடங்களை ஊக்குவித்த 6 பள்ளி ஆசிரியர்களுக்கு IIT விருது கொடுத்திருக்குதான். IIT விருது கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் MK ஸ்டாலின் கடிதம். வளைகுடா நாடு அப்படிங்கறதுதான் இந்த கல்ஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற, குறிப்பாக UAE, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமன், புரியுதா? இந்த நாடுகள் எல்லாமே வளைகுடா நாடுகள், மேற்காசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து அரியலூர், திருப்பூரில் வங்கதேசத்தவர் 15 பேர் கைதா. சோ அங்க வந்து தொழில் ரீதியாக வந்திருப்பாங்க. வங்கதேசம் அப்படிங்கறதா நமக்கு முக்கியமானது. பங்களாதேஷ். சோ வீட்டு உபயோக சமையல் எரிவாயு தமிழகத்தில் 25 நாட்களுக்கு இருப்பு இருக்கா. பயப்பட வேணாம். இன்னொரு 25 நாள் பயப்பட வேண்டியதில்லை. 25 நாளைக்கு அப்புறம் நம்மளும் என்ன பண்ணணும்? வீட்டுல அடுப்பை கட்டணும். என்ன மேபி இட் வில் கண்டினியூ த சேம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஹோட்டல்ல எல்லாருமே கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய திட்டம் கட்டுறாரு. சோ விறகு விலையெல்லாம் கூடிருச்சு. ஒரு டன்ன்றது 15,000 வரைக்கும் போயிருச்சான். 6,000 இருந்து 15,000 வரைக்கும் போயிருச்சு அப்படின்றாங்க. அப்படியே டபுள் ட்ரிபிள் அப்படி மாதிரி ஆகும். இன்னும் வந்து ஹோட்டல்ஸ் அப்படிங்கறது இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாரி நகர்ல மட்டும் 10 ஹோட்டல் இருக்கும். இந்த ரோடு பிரமிட் அகாடமிட்ட மட்டும் 10 இருக்கும். ஈவினிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஹோட்டல் இருக்கும் அந்த இடத்துல வைக்கிறது. அப்பப்ப ஈவினிங் ஹோட்டல் மட்டுமே அந்த இடத்துல அப்படி இருக்கு. சோ ஞாபகம் வச்சுங்க. மானாமதுரை இளைஞர் உயிரிழந்த விவகாரம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கறதுல இருக்கு. அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர் பதற்றம். ஈரான் மீது அமெரிக்கா இவ்வளவு கோபமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தான். அப்சல்யூட்லி ரைட், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளவு வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட வாலாட்டாதீங்க, நாங்க ஒரு உக்கிர கோபத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீ என்னதான் இருந்தாலும் நான் உன்னை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அந்த மாதிரி இஸ்ரேலோட சேர்ந்து இது பண்றாங்க. ஏன்னா அங்க ஹவுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செங்கடல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. செங்கடல் அப்படிங்கிற ரெட் சி இருக்கு இல்லையா, அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறது, சோ மற்ற நாடு அமெரிக்காவை அடிக்கிறது வைக்கிறது. இப்ப எப்படி இருக்குன்னா இந்த உலக நிலவரம் அப்படிங்கிறது, சோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது, ஒரு பக்கம் ரஷ்யா, வடகொரியா, இந்த பக்கம் சீனா, இவங்க எல்லாம் ஒரு கூட்டா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருக்குங்க? ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், பேசுற புரியுதுங்களா, அந்த நாடுகள் UAE இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கிறதெல்லாம் இவங்க உங்ககிட்ட ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்தியா வந்து ஒரு தனித்துவமா இருக்குது, இப்போதைக்கு தனித்துவமா இருக்குது. இப்ப நேத்திக்கு ஒரு கப்பல் அடிச்சிருக்காங்க. UAEக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பகிரங்கமா சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஈரான ஒரு பக்கம் நம்ம வந்து எதிர்க்கிறோம். அப்படிங்கிறப்ப ஈரான்காரன் டக்குன்னு இந்தியா மீது திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு முரண் வரும். ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போது சில பிரச்சனைகள் வரும். சோ இது உலகளாவிய பிரச்சனைங்க. இட்ஸ் நாட் ஓன்லி கல்ஃப் நேஷன்ஸ் நடக்கக்கூடிய போர்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட் எடுத்துக்கூடாது. இது காரைக்குடியிலையும் பிரச்சனை தான். தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, இப்ப உலக நாடுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, எல்லா ஊர்லயும் தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. குப்பை மேலாண்மை சவால், இது வேண்டாம், நமக்கு தேவையில்லை. கட்டுரையில நீ படிச்சுங்க. அறிவால் இணைவோம். எங்க எப்படி இணைவோம்னா அறிவால். நமது மிகச்சிறந்த பல யோசனைகள் தொடக்கத்திலேயே கருகி போயின.
அதே சமயம் சாதாரண திட்டங்கள் எப்படி எளிதாக பலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? ஒரு மாற்றத்தை நாம் முன்மொழியும் போது நம் மனதில் இருக்கும் உணர்வுகளை மட்டுமே வார்த்தைகளில் கொட்டுகிறோம். ஆனால் அவை தேவையற்ற ஆபத்து என்று ஒதுக்கப்படும் போது நாம் மனமுடைந்து போகிறோம். இதற்கு காரணம் நமது எண்ணத்தில் தரம் அல்ல, மாறாக உணர்வுகளை கடந்து சரியான காரணங்கள் மூலம் மற்றவர்களுடன் நாம் இணைய தவறுவதே ஆகும். பார்த்தீங்களா? அதான் முக்கியமானது. மற்றவர்களோட இணையணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்பு அப்படிங்கறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த போர் இருக்காதுங்க. மதம் அப்படிங்கறதே மனுஷனை மதிக்கிறதுக்காகவும் அன்பு செய்யறதுக்கு தான். எதுக்காக இவ்வளவு ஆயுதங்கள், ஏன் இவ்வளவு பேரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சுகாதார ஆய்வாளர் நியமனம், தமிழகத்திலிருந்து தேர்வாகும் குடிமைப்பணி அதிகாரிகள் அதிகரிப்பு. பாத்தீங்களா? இவ்வளோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல பாஸ் பண்ணது. நீங்க பாத்தீங்களா? பேக்ரவுண்ட்ல இருக்க போற கோட் ஷூட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க பூராமே யூபிஎஸ்சி அச்சீவர்ஸ். நம்ம தமிழகத்திலிருந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. 54 பேருங்க. 54 பேர், ரொம்ப சூப்பரானது. 54 பேர் அப்படிங்கிறவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சோ நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க, சேகர் பாபு அவங்க இருக்கிறாங்க, கயல்விழி செல்வராஜ் இருக்கிறாங்க. அவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதோட மினிஸ்டர் கயல்விழி அப்படிங்கிறவங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்தாங்க. புரியுதா? இப்ப யாரு இருக்கா? மதிவேந்தன், டாக்டர் மதிவேந்தன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா ADW, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அசோசியேஷன், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா மதிவேந்தன், டாக்டர் மதிவேந்தன் இருக்கிறாங்க. இவங்க தான் ஆல்ரெடி இருந்தாங்க, கயல்விழி செல்வராஜ் அப்படிங்கிறவங்க. இப்போ கயல்விழி செல்வராஜ் என்னவாக இருக்கிறாங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட சீஃப் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்? முருகானந்தம் IAS அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முருகானந்தம் IAS. மேற்காசிய பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம், கார்கே வலியுறுத்தல். கார்கே யாருப்பா? ராஜ்யசபாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர். Which party he belongs to? Congress. Where he is from? கர்நாடகா. எங்க இருந்து? கர்நாடகால இருந்து. மதிமுகவுக்கு 4 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்களாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம் நேற்றுக்கு. சோ தமிழ் தேர்வை எழுதாதவங்க 11,898 பேர் 10th எக்ஸாம்ஸ் எழுதலையா, அப்பியர் ஆயிட்டு எழுதல. 11,000 பேருக்கு மேல எழுதலையா. சரியா? படுக்கையில் இருந்தபடி தேர்வு எழுதிய மாணவர், படுக்கையில. மேற்காசி கல்வியினுடைய அவசியத்தை புரிஞ்சுங்க. படுக்கையில் எழுதி. அதே மாதிரி அம்மா இறந்துடுறாங்க, அம்மா இறந்துட்டு அதே நல்ல போய் எக்ஸாம் எழுதுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு பாவம். அப்ப அதோட கல்வியோட அவசியத்தை பாரு. மேற்காசிய பிரச்சனையில் அரசியல் செய்கிறது காங்கிரஸ். பிரதமர் மோடி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னாவே நக்சலைட்டுகளப்பா. 108 நக்சலைட்டுகள் சரணா. 108 அப்படின்னாவே ஜாயிண்ட் சிட்டிங் அப்பா. 108னாவே ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த பேப்பர்ல, இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமா பாக்குறோம். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சரோட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் பேசி இருக்கிறாரு. ராகுலின் வருகை பதிவு 51%. அமித்ஷா விமர்சனம். நாடாளுமன்றம் ஒரு கட்சிக்கு மட்டுமானதல்ல, ராகுல் சொல்லியிருக்காரு, எல்லா கட்சிக்கும் உண்டானது. சின்னர் அப்படிங்கிறவர் இட்டாலியா? சின்னர் இட்டாலி. எந்த ஊரு? சரி, என்ன கேம்? டென்னிஸ்ங்க. சபலன்கா டென்னிஸ். அதே ஸ்வரைவ் அப்படின்றவங்க இவங்கெல்லாம் பாத்துக்கங்க, முக்கியமானது. எந்த விளையாட்டோட தொடர்பா? எந்த நேரத்திலும் ஈரான் போரை நிறுத்துவேன், இதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. சோ அவரும் என்ன பண்றாங்க, நாங்க எப்ப வேணாலும் நாங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. சர்வதேச சட்டத்தை மீறிய அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் மெலோனி மெலோனி இவங்க தான் முதல் பெண் பிரதமரா. சார்ஜியோ மெலானி இட்டாலிக்காரங்க. இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி ரோமா. ரோம் அப்படின்னு சொன்னாவே வாட்டிகன் சிட்டியா? வாட்டிகன் சிட்டி தாங்க யூரோப்பிய நாடே பூரா ஆளுகை செய்யும். அங்க இருக்கக்கூடிய அந்த போப் ஆண்டவர் தான் அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பூரா தலைவர். நீங்க வேணா அந்த ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அவங்க பூரா யார் பேச்சு தான் கேட்பாங்க? போப். அவ்வளவுதான் பேச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஆளுகை செய்வாங்க, போப். சோ வடகொரியா ஏவுகணை சோதனையை மகளுடன் பார்வையிட்டார் கிம் ஜோங் உன். அப்ப வடகொரியாவோட அதிபர் யாரு? கிம் ஜோங் உன் அப்படிங்கிறது. சுவிட்சர்லாந்து அப்படிங்கறதுல 2027 என்ன நடக்க போகுது? மாநாடு. 2023 எங்க நடந்துச்சு? பிரிட்டன். 24 எங்க நடந்துச்சு? சவுத் கொரியா. 25 எங்க நடந்துச்சு? பாரிஸ். 26 எங்க நடந்துச்சு? இந்தியா. 27 எங்க நடந்துச்சு? நடக்க போகுது. 27 நடக்க போகுது. அமெரிக்காவில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ரிலையன்ஸ் 28 லட்சம் கோடி முதலீடாம்.
அங்க 28 லட்சம் கோடி முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு நம்ம இந்தியால இருந்து. சோ சர்வதேச பதற்றம், பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி. பங்கு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இஸ் கண்ட்ரோல்டு பை செபி. செபியோட எக்ஸ்பான்ஷன் Securities Exchange Board of India. Securities Exchange Board of India. So when it was started? 1988. 1988. ஊழல் தடுப்பு சட்டமோ 1988. So இதோட ஆக்ட் 1992. 1992. 73 சட்ட திருத்தம், 74 சட்ட திருத்தம் 1992. 74 சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ், 74 சட்ட திருத்தம் முனிசிபாலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ யாருங்க இப்ப செபியோட இயக்குனர்? துகின் காந்த பாண்டே. என்னங்க? சோ ரொம்ப முக்கியமானது. வேர் இட் இஸ் லொகேட்டட்? மும்பை. சென்னை அருகே 500 கோடியில் அசோக் லேண்ட் அப்படிங்கிறது. சோ பணப்புழக்கத்தை அதிகரிக்க 50,000 கோடிக்கு அரசு பத்திரங்களை வாங்கும் ரிசர்வ் வங்கி. எழுதி வச்சுங்க, ரிசர்வ் வங்கி. சோ ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதா? 50,000 கோடிக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குதா. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குது. எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா, அந்த மணி சர்க்குலேஷன் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இது எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான கொஸ்டின். மணி சர்க்குலேஷன், பணப்புழக்கம். இந்த மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிற பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி கவர்மெண்ட் பாண்ட வாங்குறாங்க. எத்தனை கோடிக்கு சார்? 50,000 கோடிக்கு வாங்குறாங்க. ரிசர்வ் பேங்கோட தற்போதைய கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ உருவாச்சு? 1935. எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு? ஹில்டன் யூங் கமிட்டி. ஹில்டன் யூங் கமிட்டி. எப்ப அது வந்து நேஷனலைஸ்ட் ஆச்சு? 1949. 1949 என்ன ஆக்ட்? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். யாரு முத கவர்னர்? ஆஸ்பாரின் ஸ்மித். ஓ ஸ்மித். ஆஸ்பாரின் ஸ்மித் எந்த ஊரு? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. முதல் இந்தியன் கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். சிடி தேஷ்முக் எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு? எல்ஐசி. எல்ஐசி உருவான ஆண்டு எது? 1956. 1956. ஞாபகம் வச்சுங்க. பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு 50,000 கோடி அரசு பங்குகளை வாங்குதான். வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். 12 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு 13 லட்சம் கோடி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். 12 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ எது? குறிஞ்சி பூ. குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது. குறிஞ்சி பூக்கள் அப்படி சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். 99 குறிஞ்சி பூக்கள். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா? மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடம். குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம். என்னங்க? யாமம். அப்ப குறிஞ்சியோட கடவுள் முருகன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முருகன். வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இது இறுதி தேர்தல். எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க. தென் கடலோர மாவட்டங்களில் மார்ச் 16 வரை மழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. விடைபெற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. சோ வேர் ஹி இஸ் கோயிங்? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல யாரு ரிசைன் பண்ண? ஆனந்த் போஸ். சிவி ஆனந்த் போஸ். புற்றுநோய். புற்றுநோய் தரவுகள் பிரத்யேக இணையதளம் தொடக்கம். புற்றுநோய் அப்படி சொல்ல. சோ புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த வைரஸ் உருவாக்குது? கார்சினோமா வைரஸ். வேர்ல்டு அந்த கேன்சர் அவேர்னஸ் டே February 4. February 4 அப்படிங்கிற ஸ்டடி டீல்ஸ் வித் கேன்சர் ஆன்காலஜி. ஆன்காலஜி. இன்னைக்கு நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். சோ அப்படியே நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். சோ கிளாஸ்ல பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து நம்ம கோடிங் டிகோடிங் பார்த்தோமா? கோடிங் டிகோடிங்கோட கண்டினியூஷன் பார்ப்போம். கோடிங் டிகோடிங் அப்படிங்கற கண்டினியூஷன்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா படிங்க. குயிக்கா பாருங்க. சோ ரீகால் பண்ணுங்க. படிச்சதை ரீகால் பண்ணுங்க கிளாஸ்ல. சோ இன்னைக்கு ஒரு ஸ்டேட் படிக்கணும்ல. நேத்துக்கு என்ன ஸ்டேட் பார்த்தோம்? தெலுங்கானா. தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஹைதராபாத். தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி ஹைதராபாத் அப்படின்னு பார்த்தோம். சோ தெலுங்கானா அப்படிங்கறதோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி? காங்கிரஸ். காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி? காங்கிரஸ். அங்க டெபுட்டி சிஎம் யாரு? மல்லு பாட்டி. மல்லு பாட்டி. விஜய கர்பாவா நம்ம விஸ்வகர்பாவா இருந்துச்சு. சரி. மல்லு பாட்டி அப்படிங்கிறது த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் சிஎம். ஆங்க நேத்திக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. காங்கிரஸோட மீட்டிங்ல அவரை ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. யார? டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம் என்னதான் நீங்க ஆட்சி பீடத்துல போய் உட்கார வச்சாலும் ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. யாருங்க அவரு? ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கோயிலுக்குள்ள அனுமதிக்கல.
ஆனா அவர் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட்டினுடைய முதற் குடிமகன். இங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆனா அவர் சேர்ல உட்கார மாட்டாங்க. மேலவளவு படுகொலை அப்படிங்கிறது 1996 நடந்துச்சு. 96-97 நினைக்கிறேன், மதுரை மாவட்டத்துல 7 பேர் படுகொலை. இங்க கொடியேற்ற முடியாது. இங்க சாதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மருந்து எடுத்து கொடுத்தா உங்க கையில மருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாடு சத்துணவுல சமைப்பாங்கல்ல, உங்க கையில சமைச்சு. எந்த உலகத்துல இருக்கணும் பாரு, எந்த உலகத்துல இருக்கிறோம். சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாத்துக்கோங்க ரொம்ப கவனமா. சோ அப்ப யாரு தெலுங்கானாவோட துணை முதலமைச்சர் யாரு? மல்லு பாட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. யார் இங்க கவர்னர்? பிரதாப் சுக்லா அப்படிங்கிறது. அங்க எத்தனை லோக்சபா சீட் இருக்கு? 17 லோக்சபா சீட்டு 17. 17ங்கிறது தீண்டாமை ஒழிப்பா அசோசியேட் பண்ணிக்கலாம். அங்க தீண்டாமை இருக்கு. டெபுட்டி சிஎம்க்கே தீண்டாமை இருக்கு. அப்புறம் லோக்சபால 17 இருக்கு. லோக்சபால எத்தனை இருக்கு? 17 இருக்கு. ராஜ்யசபால எத்தனை இருக்கு? 7 இருக்கு. ராஜ்யசபால எத்தனை இருக்கு? 7 இருக்கு அப்படிங்கிறது. எத்தனை மாவட்டம் இருக்கு? 33 மாவட்டம் இருக்கு. எத்தனை மாவட்டம் இருக்கு? 33 மாவட்டம் இருக்கு. எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 119 119 தொகுதிகள் இருக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு? 119. அது பைகாமரல் ஸ்டேட்டா? பைகாமரல் 2 அவை இருப்பா. அப்ப 2 அவையில அந்த பைகாமரல் அப்படிங்கிற மேலவையில 40. மேலவையில எத்தனை இருக்கு? 40 இருக்கு. எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சது? ஆந்திர பிரதேசத்திலிருந்து. எந்த தேதியில பிரிஞ்சது? ஜூன் 2, 2014. ஜூன் 2, 2014. அங்க செப்பரேட்டா ஹைகோர்ட் இருக்கா? செப்பரேட்டா ஹைகோர்ட் இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப ட்வின் சிட்டி அழைக்கப்படுறது இது ஹைதராபாத் செகுந்தராபாத். அப்ப ஏன்ஷியன் இந்தியால கரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது. அந்த கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது எங்கதான் இருக்கு? ஹைதராபாத்ல தான் இருக்கு. கோண்டுவானா அப்படிங்கிறது பீஜப்பூர் சுல்தானு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஹைதராபாத் நிசாம் ஆட்சி பண்ண ஊரா? ஹைதராபாத் நிசாம். அங்க உருது தெலுங்கு அதிகமா பேசப்படுதா? உருது தெலுங்கு அதிகமா பேசப்படுது. ஹைதராபாத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹைதராபாத் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். தெலுங்கானா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டோட எல்லை இல்லாத மாநிலம். தென் மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டோட எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் எதுதான்? தெலுங்கானா. கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆந்திரா நம்ம எல்லையில இருக்கு, கர்நாடகா நம்ம எல்லையில இருக்கு, கேரளா நம்ம எல்லையில இருக்கு, புதுச்சேரி நம்ம எல்லையில இருக்கு. தெலுங்கானா மாத்திரம் எல்லையில இல்ல. அதே மாதிரி கடற்கரை இல்லாத ஒரு மாநிலம் தெலுங்கானா. எஸ், கடற்கரை இல்லாத ஒரு மாநிலம். மத்த எல்லா மாநிலங்களையும் கடற்கரை இருக்கு. தென் மாநிலத்துல பேசுற புரியுதா? தமிழ்நாட்டுல கடற்கரை இருக்குல்ல. இந்த பக்கம் கோரமண்டல் அப்படிங்கிறது இருக்கு, இந்த பக்கம் மலபார் இருக்கு. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் வரை என்ன கடற்கரை? அரேபியன் சியா. கடற்கரை பேர் கேட்டா அரேபியன் சியா. மலபார் கோஸ்ட். அப்ப கீழே மேல இருக்கிறதா கொங்கன் கோஸ்ட், கீழே இருக்கிறதா மலபார் கோஸ்ட். கீழே இருக்கிறது. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொச்சின்ல இருந்து, சரியா, இங்க கொச்சின்ல இருந்து மர்மகோவா வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மலபார். அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொங்கன் கடற்கரை அப்படிங்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது கோரமண்டல். இந்த பக்கம் இருக்கிறது என்னது? கோரமண்டல். நேத்து பார்த்தோம். how many major ports in India? 13. 6 plus 1 நம்ம பார்த்தோம்ல. கீழே தூத்துக்குடிக்கு மேல சென்னைக்கு மேல எண்ணூருக்கு மேல வைசாக் மேல பாரதீப் ஒடிசா, அதுக்கப்புறம் ஹால்டியா வெஸ்ட் பெங்கால். இந்த பக்கம் எடுத்துட்டு கொச்சின், திருவேந்திரம், கொச்சின், மர்மகோவா, மங்களூருக்கு அப்புறம் தான் மர்மகோவா நவசேவா, அதுக்கப்புறம் மும்பை போர்ட்ரஸ். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹால்டியாவா, காண்ட்லா. என்னங்க? காண்ட்லா. சும்மா இந்தியாவில மிக பழமையான துறைமுக நகர் அது. பாவிகளா, லோத்தல் குஜராத். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல படிச்சோம்ல, லோத்தல் குஜராத். சொல்லுங்க, பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம், கற்றலின் கேட்டல் நன்று. கேட்டல்ல அதேதான். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பார்த்துட்டோம், தெலுங்கானா பார்த்துட்டோம், திரிபுரா போடுங்க. ஒரு சூப்பரான மாநிலங்க திரிபுராங்கிற மாநிலத்தை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு படிச்சதுல திரிபுரா மாநிலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலம் பாக்குறோம். இன்னைக்கு நீங்க 10:30க்கு நான் முடிச்சிடுறேன். 11:30க்கு நான் முடிச்சிடுறேன். 11:30ல இருந்து 11:40 வரைக்கும் 2 ஸ்டேட் எழுதணும். 5 நிமிஷம் தான் ஒரு ஸ்டேட்.
ஒரு ஸ்டேட் உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எழுத முடியுமோ அதை எழுதணும். சரியா? 5 நிமிஷம் தான் ஸ்டேட். அப்ப 2 ஸ்டேட் எழுதணும். நீங்க எழுத வேண்டிய ஸ்டேட் தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. அடுத்த 5 நிமிஷம் இன்னைக்கு உண்டான டாபிக். இன்னைக்கு உண்டான டாபிக் அப்படிங்கறத என்னன்னு பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். சரியா? ரெகுலர் டெஸ்ட் இருக்கணும். நேற்று தமிழ் டெஸ்ட் எழுதாதவங்க இருக்கீங்களா? 9ஆம் வகுப்பு. என்னாச்சு அண்ணாமலை? மார்க் அனுப்பணும். அதில் நான் கேட்டுட்டு இருந்தேன். நைட்டு 10:45 11 மணிக்குள்ள நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். வாட் அபவுட் அதர்ஸ்? ஆமாதானே? அதுக்கப்புறம் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. டெய்லி டெஸ்ட் அடிக்கணும்ப்பா. டெய்லி டெஸ்ட் அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கேட்டுச்சா? பேசுங்கப்பா. சோ நீங்க தள்ளி போட்டீங்கன்னா உங்க ரிசல்ட்டும் ஒத்தி போகும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன வச்சாங்க? ஆல்பா சீரிஸ். அப்பா அனாலஜி வச்சாங்க. அது என்னன்னு சொல்லுங்க, நம்ம பாத்துறோம். அது என்னன்னு சொல்லிருங்க. எழுதிக்கப்பா. திரிபுரா. சோ திரிபுரா அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. திரிபுரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதோட என்னென்ன சார் முக்கியமானது? திரிபுராவோட கேபிட்டல் சிட்டி அகர்தலாங்க. திரிபுரா அப்படின்னு சொன்னாவே கேபிட்டல் சிட்டி வந்து அகர்தலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தியான டீடைல்ஸ் பார்ப்போம். இது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ திரிபுரா அப்படிங்கிறது ஒரு சின்ன மாநிலம் தான். ஸோ இந்த மாநிலத்தில் இப்போ என்ன மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் அதமாக இருக்கிறது என்ன? மாணிக் சர்க்கார் இருந்தாங்க. சரியா? இப்போ யார் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குருவோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதை பற்றி டீடைல்ஸ் படித்தோம் அப்படின்னு சொன்னால் இது நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கு. இது உருவானது எப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உருவானது 15th October 1949. அப்போ வந்து யூனியன் டெரிட்டோரியா இருந்துச்சு. அக்டோபர் 15 ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள். ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் 1949. ஆனா இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறோம். 1972 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நெஃபான்னு பார்த்திருக்கோம். நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டியர் அசோசியேஷனா? நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டியர் அசோசியேஷன், நெஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இது மாநில அந்தஸ்தை பெற்றுச்சு. எப்ப சார்? 21st January 1972. இதாங்க இந்த மாநிலம் உருவான நாள். அதுக்கிட்ட 1956ங்கிறது டெரிட்டோரியா இருந்திருக்கு. சோ இதோட கேபிட்டல் சிட்டி வந்து அகர்தலா. திரிபுராவோட கேபிட்டல் சிட்டி வந்து அகர்தலா. அகர்தலா திரிபுரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது 8ங்க. இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 8. இதோட நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 8. சோ யாருங்க கவர்னர் அப்படின்னு சொன்னா இந்திரசேனா ரெட்டி. இந்திரசேனா ரெட்டினாவே சோ ஹி இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேசா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? இந்திரசேனா ரெட்டி தெலுங்கானாவா இருக்கலாம், இல்ல ஆந்திர பிரதேசா இருக்கலாம். இந்திரசேனா ரெட்டி. மாணிக் சாகா பிஜேபி ஆட்சி ஆளுதுங்க திரிபுரால. பிஜேபி. மாணிக் சாகா. இந்த சாகா அப்படிங்கிற ஒரு இயரை தோற்றுவிச்சது தெரியுமா? சகா ஆண்டு. சகா ஆண்டை தோற்றுவிச்சவர் யாரு? கிபி 78. கனிஷ்கர். 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? கனிஷ்கர். 2ஆம் அசோகர் அழைக்கப்பட்டவர் யாரு? கனிஷ்கர். கிபி 78. கனிஷ்காபுரம் அவர் ஆட்சி செய்த பகுதி. சரியா? அவர் தான் இந்த கிரிக்கேரிய நாட்காட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர் கிரிக்கேரிய நாட்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கனிஷ்கர் 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார். ஒய் ஹி இஸ் கால்டு செகண்ட் அசோகா அப்படின்னா, அசோகர் எந்த மாதிரி ஒரு புத்த சமயத்துக்கு தொண்டாட்டினாரோ அதே மாதிரி இவரும் புத்த சமயத்துக்கு தொண்டாட்டினார். சோ இவருடைய பீரியட்ல தான் 4வது புத்த சமய மாநாடு நடக்கும். கனிஷ்கர் அவங்களுடைய பீரியட்ல. இவருடைய பீரியட்ல தான் புத்த சமயம் 2ஆ உடையும். புத்த சமயம் 2ஆ உடையும். எப்படி சார் உடையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாயானம் ஹீனயானம் குண்டலிவனம் காஷ்மீர்ல. குண்டலிவனம் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய மாநாடு. கனிஷ்கரை பத்தி பேசிட்டு இருக்கோம். சகா ஆண்டு. இவர் பேர் மாணிக் சாகா. ஹி இஸ் a சிஎம். ஆமாதானே? சிஎம். மொத்தம் எத்தனை ஸ்டேட் பா சார்? எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பா? 8. என்னங்க? 8. திரிபுரால 8 அப்படிங்கிறது இருக்கு. யாருங்க சீஃப் செக்ரட்டரி? அது வேண்டியது நமக்கு. சீஃப் செக்ரட்டரி தேவையில்லை. இல்லைங்க. அசம்பிளி வந்து 60 சீட்டுங்க. யூனிக் அமர்ல தான் அது. 60 சீட்டு. டெல்லி 60 சீட்டு, புதுச்சேரி 60 சீட்டு, திரிபுரா 60 சீட்டு. 60 சீட்டா இருக்கிற புறம் பாருங்களேன். டெல்லி ட்ரை பண்ணுங்க, வந்துடும். வர மாட்டேங்குதா? சோ டெல்லி வந்து 60, புதுச்சேரி வந்து 60, திரிபுரா 60. திரிபுரா 60. இது வந்து யூனிக் கேமரல். அப்ப யூனிக் கேமரல் அப்படின்னு சொன்னாவே இது சிங்கிள் சட்டமன்றம் மட்டும் இருக்கும். பை கேமரல்னாவே கப்பு ஏடிஎம் சொன்னமா? கேயுபி ஏடிஎம். கேனா கர்நாடகாவா? யூனா உத்தரப்பிரதேசா? பீனா பீகாரா? ஏனா ஆந்திர பிரதேஷ்? தெலுங்கானா மகாராஷ்டிரா? கேயுபி ஏடிஎம். கேயுபி ஏடிஎம். பை கேமரல் ஈரவை கொண்ட மாநிலங்கள் கேட்டுருவாங்க. அப்ப இங்க ஞாபகம் வச்சுங்க. 60 சீட்டு
ராஜ்யசபா 1, லோக்சபா 2. எது மாதிரி? மணிப்பூர் மாதிரி. அங்கேயும் ராஜ்யசபா 1, லோக்சபா 2, மணிப்பூர் மாதிரி தான். எஸ், அங்க 16 ஸ்டேட், இங்க 8, பாதி பாதி இருக்கு. அங்க 16, இங்க 8. திரிபுராவிலே ஹைகோர்ட் இருக்கா? திரிபுராவிலே ஹைகோர்ட் இருக்கு. ரைட், எழுதி வச்சுங்க. இவங்க ஏரியாவுல 28. ஏரியாவுல இவங்க தாங்க லாஸ்ட் ஸ்டேட். ஏரியாவுல லாஸ்ட் ஸ்டேட். ஏன்னா மொத்தமே 28 ஸ்டேட் தானே இருக்கு. சொல்லுங்க, லாஸ்ட் ஸ்டேட் 28 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அதே போல பாப்புலேஷன் அப்படிங்கறதுல 23. பாப்புலேஷன்ல 23. சொல்லுப்பா. அது வந்து யூனியன் டெரிட்டோரியில இருந்தது. ஆமா, கோவா இருக்கு இல்லையா? கோவா இருக்கு. ஏன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ன்றது அதுதான் இருக்கு. ஆனா ரேங்க் 28 போட்டிருக்காங்க. பாப்போம், செக் பண்ணுவோம். ஒருவேளை அந்த 28 + 8 36 கன்ஃபார்ம் சொல்லலாம். ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டோரியும் கலந்து சொல்லிருக்கலாம். 28 ரேங்க்ல அதை செக் பண்ணுவோம். சரியா? ஏன்னா கோவா தான் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் த ஏரியா. புரியுதா? அதே மாதிரி பாப்புலேஷன்ல உத்தரப்பிரதேஷ். பாப்புலேஷன்ல உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி டென்சிட்டி குறைவாக இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். சிக்கிம்ங்கிறது பாப்புலேஷன்ல லோயஸ்டா இருக்கிறது. பாப்புலேஷன்ல லோயஸ்டா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிக்கிம் அப்படிங்கிறது பாப்புலேஷன் அப்படிங்கறதுல 23rd. அபிஷியல் லாங்குவேஜ் பாருங்க. இங்க இங்கிலீஷ் இருக்கு பாருங்க. பெங்காலி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. அது பாருங்க கோக் பரோக் இருக்கா? கோக் பரோக் அப்படிங்கிறது பெங்காலி இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. அருணாச்சல பிரதேசத்திலுமே இங்கிலீஷ் தானே சார்? நாகாலாந்துல மதர் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தானே? பெங்காலி, இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கா? ஜிடிபில 24th. ஜிடிபில 24th. ஜிடிபி என்னப்பா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஜிடிபி அப்படினாவே ராக்னர் ஃபிஷ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு யாரு வகைப்படுத்தலாம்? ராக்னர் ஃபிஷ். இத வந்து குஸ்னெட்னு எடுத்துக்கங்க. ஜிடிபினாவே குஸ்னெட் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு. இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிச்சதுதான். இப்போ ஓரளவுக்கு திரிபுரா பத்தி தெரிஞ்சுக்கிச்சா? பேசுங்கப்பா. பாருங்க, திரிபுரா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்க பாருங்க. இதுதான் நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அப்படித்தானே? நார்த் ஈஸ்ட். அது நார்த் ஈஸ்ட்ல ரெட் கலர்ல இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. இதுதான் திரிபுரா அப்படிங்கிறது. இப்ப யார் எந்த கட்சி ஆட்சியில இருக்கு? பிஜேபி அப்படிங்கிறது இருக்கு. இங்க மழை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். இங்க மழை பெய்யறது எல்லாமே சவுத் வெஸ்ட் மான்சூனால தான் மழை பெய்யும். இப்ப நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன மழை? நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் எந்த காலகட்டத்துல? அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கஞ்சன் பிரபா அவங்க தான் அந்த தேவி. கஞ்சன் ஜங்கா அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? கஞ்சன் பிரபா அந்த இளவரசி ஆட்சி பண்ணிருக்காங்களா அந்த ஊர்ல. இது சும்மா இதை மட்டும் ஜென்ரலா தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப முக்கியமானது. அப்ப யாருமா கவர்னர் பேர் சொன்னாங்களா? பேரு என்ன? ரெட்டி, இந்திரசேனா ரெட்டி. சிஎம் பேரு மாணிக் சாகர். கேபிட்டல் சிட்டி அகர்தலா. டிஸ்ட்ரிக்ட் 8. அங்க இருக்கக்கூடிய சீட்டு 60. ஸ்டேட் அசம்பிளி சீட்டு 60 அப்படிங்கிறது. லோக்சபா 2. லோக்சபா 2, ராஜ்யசபா 1. லோக்சபா 2, ராஜ்யசபா 1. ஸோ 11:17 ஆகுது. 11:30க்கு முடிச்சிடறேன். கோடிங் டிகோடிங் முடிச்சிடறேன். 11:30க்கு உடனே படிக்க ஆரம்பிச்சிடும். உடனே எழுத ஆரம்பிச்சிடணும். வீட்லயே படிச்சுட்டு வந்துடணும். 2 ஸ்டேட் அப்புறம் ஒரு டாபிக் அப்படிங்கிறது.